ஹாய் எஸ் திஸ் இஸ் ரெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது விமீன் கோக்கோட பிஎல் உனக்குள் நானே பார்ட் 2. போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த பாட்டு புரிய எக்ஸ்பன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். போன பாட்டு எதில் முடிச்சிருப்பேன்னா ஜிமின் தான் அப்படியே கீழே விழ போகிறாரு. இப்போ ஜேகி தான் அப்படியே பிடிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே கீழே விழுந்துட்டு தலையை தடவிட்டு இப்போ பார்க்குறாங்க. அப்படியே அவர் ஐஸை பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜேகே தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகேவோட ஃபேஸும் ஜிமினோட ஃபேஸும் அப்படியே நேராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. ஜேகேவோ அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது. ஜிமின் தான் பார்த்துட்டே இருக்காரு, கண்ணு கூட சிமிட்டலை. இப்போ ஜேகே தான் ஜிமின் எனக்கு ஒர்க் இருக்குது, கொஞ்சம் எழுந்துக்கிறியா அப்படின்றாங்க. இப்போ தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. தேங்க்ஸ் ஜங்குக் அண்ட் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து சாரி ஜேகே அப்படின்றாங்க. எதுக்கு சாரி, பார்த்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் டேக்கு தான் கால் பண்ணுறாங்க. டயாங்க எங்கே டயாங்க இருக்க? நான் கொஞ்சம் வேலையாக வந்திருக்கேன் ஜிமின். என்னடா வீட்டுக்கு கொண்டு தானே போவோம் அப்படின்றாங்க. வேணாம் ஜிமின், இன்றைக்கி நீ போயிடுனே, ப்ளீஸ் பார்த்து பத்திரமா போன ப்ளீஸ்ரா, சாரி அப்படின்றாங்க. நான் உனக்கு இருக்கு வா அப்படின்றாங்க. ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு தேவோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து அப்படியே கையை பிடிச்சி பின்னாடிக்கே இழுக்கிறாங்க. ஜிமின் ஹக் பண்ண மாதிரி பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்துறாங்க. ஜிமின் கூல் நான் தான் உன் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. சீனியர் விடுங்க சீனியர், இதெல்லாம் தப்பு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நகர்த்தி விடுறாங்க. என்னடா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்றாங்க. ஜாக்சன் சீனியர் விடுங்க ஜாக்சன் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஜிமின் இதெல்லாம் யூஷுவல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு சீக்ஸை கிஸ் பண்ணலாம் வராங்க. இப்போ ஜிமின் தான் நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறாங்க. ஜாக்சன் தான் என்ன ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்து சரி என் பேபி எங்கே போகுது அப்படின்னு கேட்குறாங்க. சரி எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதையே நீங்கள் கேட்குறீங்க, நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லணும், நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ நீ சொல்கிறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட நெக்கில் கை வைக்கலான்னு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. ஏண்டா காலேஜ் முடிஞ்சு இவ்வளோ பெரிய உலகத்தில் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ண போகிற, வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. சீனியர் விடுங்க சீனியர் அப்படின்றாங்க. ஜாக்சன் விடு ஜாக்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் தான் அதெல்லாம் விட முடியாது, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை வந்து ஹக் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே தட்டி விட பார்க்குறாரு, டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு ஜிமினோட சீக்ஸை கிஸ் பண்ணலான்னு போகிறாங்க. ஜிமின் அப்படியே பார்க்குறாங்க, என்ன பண்ணுற ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீக்ஸை கிஸ் பண்ணலான்னு போகிறாங்க. ஜிமின் தான் அப்படியே டைட்டாக கண்ணை மூடிக்கிறாரு. இப்போ ஒருத்தவங்க தான் அப்படியே ஜாக்சனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஜிமினோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே அவங்கக்கிட்ட போகிறாங்க. அப்படியே அவங்க ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாங்க, ஹக் தான் பண்ணுறாங்க ஜிமினை. இப்போ ஜிமின் தான் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. நிமிர்ந்து பார்த்தா ஜங்குக் தான் அப்படி ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜாக்சனை பார்த்து யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஜங்குக்கோட செஸ்ட்லேயே தட்டுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் நான் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் தான் நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு இழந்துக்கிறாங்க. இவ்வளோ தைரியம் இருந்தால் சீனியரே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்னா என்ன கொம்பா இருக்குது, எதுக்கு அவனை கிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பேபியை நான் கிஸ் பண்ணுவேன், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் தான் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இவன் இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்றாங்க. அப்படியா பேபி அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன அவனை ஹக் பண்ணிகிட்ருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து சொல்கிறாங்க. நான் ஹக் பண்ணுவேன், டைட்டாக ஹக் பண்ணுவேன், இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. ஜிமின் ஹக் பண்ணுற ஜேகே மட்டும் தான் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜாக்சன் தான் அவனை பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட தான் வராங்க அடிக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜாக்சனோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. இவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற, இவன் தான் பிடிக்கலன்னு சொல்கிறான்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
ஏய் அது அவன் சொல்லட்டும், நீ சொல்ல தேவையில்ல அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜாக்சனை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ ஜாக்சன் தான் அப்படியே பார்க்குறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கோட அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமீனை பார்க்குறாங்க. இப்போ ஜாக்சன் தான் ஹே ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜிமீன் அப்படியே திரும்புகிறாரு. என்ன அவன் கூடவா இருக்க போகிறான்? காலைல காலேஜ் வரும்போது உன் கூட இருப்பானா, இல்லை ஈவினிங் போகும்போது தான் அவன் கூட இருப்பானா? பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் தான் அப்படியே அந்த இடத்த விட்டு எனக்கும் ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஹே ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜாக்சன் தான் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. இங்கே தான் இருப்பேன், இவன் கூட தான் இருப்பேன். மார்னிங் இவனை காலேஜ் கூட்டிகிட்டும் வருவேன், ஈவினிங் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹக் பண்ணுறாங்க. இவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்சனும் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்லேயே தட்டுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்த்து கொஞ்சமாக நகர்த்தி விடுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு என்ன சொன்ன நீ அப்படின்றாங்க. என்னடா அவனை கிஸ் பண்ண வரான், அவனுக்கு பிடிக்கலன்னா தட்டி விட வேண்டியதானே அப்படின்ற. நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அவருக்கு தான் எந்த சண்டை போட்டு அவன் நம்ம சீனியர் அப்படின்றாங்க. ஏய் அவன்லாம் சீனியரா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவனை சீனியர்னா சொல்லாது. சீனியர்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா, அவனால் ஒரு சீனியரா அப்படின்னு சொல்லிட்டு சங்கு தான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை பார்க்குறாங்க. ஜிமீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி டயாங் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்றாங்க. ஓ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை பிடிக்கிறாங்க. ஜிமீன் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வா நான் அவனை கூப்பிட்டு போகிறேன், டயர்டாக இல்லைல்ல அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணாம் பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமின் தான் வேணாம் அப்படின்றாங்க. பா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துகிட்டே போகிறாங்க. இப்போ ஜிமின் இந்த அப்படியே ஜங்குக் கூடயே போயிட்டுருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அவர் பைக்கில் ஏறிட்டு ஹெல்மெட்டை மாட்டுறாங்க. இப்போ ஜிமினை பார்த்து ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை ஜங்குக் நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ ஏறுறியா இல்லையா நீ அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை அப்படின்றாங்க. இப்போ நீ ஏறலைன்னா நான் டயாங்கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் ஏறிக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் அட்ரஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே அட்ரஸை கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் தான் அப்படியே அந்த கம்பியை பிடிச்சிட்டு வர்றாரு டைட்டாக. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வீட்டுக்கு தான் அப்படியே ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினோட வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே இறங்குறாரு. இப்போ ஜங்குக்கு பார்த்து தேங்க்யூ ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏய் இதை எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க. என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. காலைல ஒரு ஷூ போட்டிருந்தல, அந்த ஷூ வலிக்கு தானே விழுந்த, அந்த ஷூ வேணாம் இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆனால் இது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இப்போ தானே சொன்னேன் அந்த ஷூ சரியில்லை, இந்த ஷூவை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்கு வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திருப்பி என் மேலே ஷூ தூக்கி எறிய மாட்டேன்னு என்ன நிச்சயம், ஸோ அதுக்காக தான் இந்த ஷூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இல்லை ஜங்குக் எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. ஏய் இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இல்லை ஜங்குக் வேணாம் அப்படின்றாங்க. ஏய் உன் ஃப்ரெண்டே தானே கொடுக்குறேன், அதாவது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு தானே கொடுக்குறேன், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்சமே இருந்தால் வேணாம் ஜங்குக் அப்படின்றாங்க. டேய் இதை வாங்கிக்கோடா, இந்த சைஸ் கூட எனக்கு இல்லைடா, நீ வேணான்னு சொன்னால் கூட இந்த சைஸ் எனக்கு குட்டியாக இருக்கும்டா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மி இந்த அப்படி ஜிக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜிக்கே தான் சரி இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் அப்படியே பொறுமையாக அந்த ஷூவை வாங்கிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி இந்த போகலான்னு பார்க்குறாங்க. ஜிம்மி ஒரு நிமிஷம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மார்னிங் எத்தனை மணிக்கு கிளம்பு அப்படின்னு கேட்குறாங்க. 8 o'clock அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே நீ கிளம்பிட்டேன்னா கால் பண்ணு, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கூப்பிட்டு போகிறீங்களா? இல்லை காலையிட்டே வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, ஜாக்சன் கிட்ட சொன்னேன்ல நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக் அது வந்து அப்படின்றாங்க. பரவாயில்ல ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிளம்பிட்டேன்னா கால் பண்ணு அப்படின்றாங்க. ஜிக்கி என்ன
என்கிட்ட நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ ஜிமின்னு அப்படியே நம்பரை கொடுக்குறாங்க. இப்போ கால் பண்ணி பார்க்குறாங்க. வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஓகே உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே உள்ளே வராங்க. அவங்க அம்மா தான் ஜிமின் என்னாச்சு இவ்வளோ லேட் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. இப்போ அவங்க அம்மா தான் என்னடா ஷூ வாங்கினியா, புது ஷூவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். சரி உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அம்மா நான் மேலே போகிறேன் அப்படின்றாங்க. போ உனக்கு காஃபி அப்படின்றாங்க. மில்க் மட்டுமா, சரி நீ மேலே போ நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். இல்லைம்மா நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா நான் பரவாயில்லம்மா நானே வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஜிமினும் அப்படியே மேலே போயிடுறாரு. இப்போ இந்த சைடு ஜேகேவை தான் காமிக்கிறாங்க. ஜேகே தான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு டவல் மட்டும் கட்டியிருக்காரு. அது தலையை அப்படியே துவட்டிகிட்டே வராங்க. இப்போ அப்படியே அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அப்படியே பெட்டில் படுத்துட்டு அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அந்த ஃபோனில் ஜிமினோட நம்பர் தான் இருக்குது. இப்போ ஜிமினோட நம்பரையே பார்த்துட்டு நியூ கான்டாக்டில் போய் சேவ் பண்ண பார்க்குறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை அழைச்சிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை அழைக்கிறாங்க. திருப்பி ஜேஎம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதுவும் அவருக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ தான் குளச்சி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பேரை பார்த்துட்டு குளச்சி நல்லா இருக்குது குளச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த நேமை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவர்தான் திருப்பி ட்ரெஸ் மாற்றலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினை காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே கீழே வராங்க. இப்போ அவங்க அம்மா தான் ஜிமின் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு மில்கை குடிக்கிறாங்க. இப்போ ஜிமினும் அந்த மில்கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஃபோனை தான் அப்படியே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ டீக்கு தான் கால் பண்ணுறாங்க தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டீவும் ஜிமின் வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டேன், நீ வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அப்படி என்ன ஒர்க் இருக்குது உனக்கு என்னை விட்டு தனியாக அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் அப்படின்றாங்க. சரி ஓகே சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் இனிமேல் தான் சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இனிமேல் தான். சரி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு ஓகேவா, நாளைக்கு காலைல காலேஜ் வர அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அன்னைட்டேயாங் நீ வீட்டுக்கு வராத காலேஜுக்கே வந்துடு அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காலேஜுக்கே வந்துடுறேன் அப்படின்றாங்க. இப்போ டே தான் நான் எப்பயும் உங்கள் வீட்டுக்கு வந்து தானே போவேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் நாளைக்கு மட்டும் காலேஜுக்கே வந்துடு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் நிறையா சாப்பிட்டு தூங்கு அப்படின்றாங்க. அது நீ செய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே கால் லிஸ்ட்டை பார்க்குறாங்க. இப்போ அதில் ஒரு நம்பர் இருக்குது. இப்போ ஜிமின் தான் அந்த நம்பரை பார்க்குறாங்க. ஜங்குக்கோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் அவர் சேவ் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படின்னு போடுறாங்க. செட் ஆகலை. ஜங்குக் சுத்தமாக செட் ஆகலை. ஜான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறாங்க. அதுவும் பிடிக்கல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடின்னு சேவ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ரவுடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஜிமின் தனியாக சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் சரி சரி அந்த மில்கை குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே மில்கை குடிச்சிட்டு ஃபோனை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. இப்போ உள்ள ஒருத்தவங்க வராங்க. இப்போ அவங்கள பார்த்தோன்னே ஜிமின்டா அப்படியே அந்த மில்கை குடிச்சிட்டு இருந்தவர் அப்படியே அதை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த ஃபோனை அப்படியே எடுத்துக்கிறாங்க. இப்போ எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தனியாக சிரிச்சிட்ருக்கா ஏதாவது அப்படின்றாங்க. ஐயோ அப்பாப்பா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க. எப்படி போகுது உன்னோட ஸ்டடீஸ்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா போகுதுப்பா. சிரிச்சது போதும் மேலே போய் ஸ்டடி பண்ணு அப்படின்றாங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் போகலான்னு பார்க்குறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான் ஜிமைன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க.
அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. இதை ஃபுல்லாக குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்க் கப்பை கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்பா அது வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு போ, வேஸ்ட் பண்ணாது அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு சரிப்பா இந்த மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை எடுத்துகிட்டு அவங்க அம்மா கிட்டே போகிறாங்க. அவங்க அம்மா தான் சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த ரூம்குள்ளே வந்து அந்த கதவை மூடிட்டு முடியலடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் ஏங்க அவங்ககிட்ட அவ்வளோ இதுவாக பேசுகிறீங்க, பாருங்கள் குழந்தை எப்படி பயப்படுறான் அப்படின்றாங்க. என்னன்னே தெரில, நான் பேச மட்டும் உன் பிள்ளை அப்படி பயப்படுறான், நம்பிஜோன்னு தான் என்கிட்ட பேசுகிறான், அந்தளவுக்கு பயப்படுறான் அப்படின்றாங்க. நீங்கள் என்கிட்ட தான் இப்படி பேசுகிறீங்க, அவன்கிட்ட ஏன் அப்படி பேசுகிறீங்க, நான் சாதாரணமாக தானே பேசுனேன் அப்படின்றாங்க. நீங்கள் என்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, அவன்கிட்ட அப்படியே வாய்ஸ் மாறுது அப்படின்றாங்க. அப்படி அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஜிமினோட அம்மாவை வந்து அக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் போதும் போய் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் அப்படியே டையை அவுத்துட்டு பின்னாடியே போகிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் அப்படியே ரெடியாக இருக்காங்க. இப்போ அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. அப்படியே மிரர் முன்னாடி நின்று ஃபோன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே டச் பண்ணலான்னு போகிறாங்க. கரெக்டாக ஃபோன் வருது. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த ஃபோனை அப்படியே கை நடுங்கி கீழே போகலான்னு போகிறாங்க. கரெக்டாக அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால் தான். ஹலோ அப்படின்றாங்க. ஜிமின் நான் ரெடியாக இருக்கேன், எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் தான் இருக்கேன், நீ ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரெடி ஆகிட்டேன், சரி வெயிட் பண்ணு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிகே தான் அப்படியே ஜிம்மினோட வீட்டுக்கு இருந்து தான் வராங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே அந்த ஃபோனை கீழே வச்சுட்டு ஒரு டையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர் ஹேர் ஸ்டைலில் பார்த்துட்ருக்காரு. இப்போ காலிங் தான் வருது. அந்த காலிங்கே ரவுடின்னு தான் வருது. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே அதை எடுத்து பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் சங்குக் அப்படின்றாங்க. ஜிமின் நான் கீழே தான் இருக்கவா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அம்மா நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. டீ வரல அப்படின்றாங்க. இல்லைம்மா அவன் ஸ்ட்ரைட்டாக காலேஜ் வரேன்னு சொல்லிட்டான், நான் என் ஃப்ரெண்டு கூட போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் அப்படி வராரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பாவை பார்த்துட்டு குட் மார்னிங்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே டீ வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அவனுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டான், ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காரு, நான் அவர் கூட போகிறேன் அப்படின்றாங்க. யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியான் ஜங்குக்கா, நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்றாங்க. இல்லைப்பா டீயோட ஃப்ரெண்டு நேற்று தான் வந்தான்ற அவங்க கூட போகிறேன் அப்படின்றாங்க. இல்லைப்பா டீயோட ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. சரி ஓகே, எதோ இருந்தாலும் பார்த்து பத்திரமா போய்ட்டு வா அப்படின்றாங்க. ஓகேப்பா பாய்ப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்திலே வெளியே போகிறாங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து அவங்க அம்மா பாய்டா அப்படின்றாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா அப்படியே வெளியே வந்துடுறாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா தான் ஏன் அவங்ககிட்ட அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்னடி பேசுனேங்க, சாதாரணமாக தானே அடி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க. ஜிகே தான் அந்த பைக்கில் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிகே வந்து பிளாக் கலரில் பேண்ட் போட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இப்போ ஜிம்மினும் அதே மாதிரி தான் போட்டிருக்காரு. இப்போ ஜிகே தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மினை பார்த்தோன்னே ஜிகே அப்படியே அட்டல்ட்டு ஃப்ளாட்டு அப்படியே ஜிம்மினே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜிகே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படின்றாங்க. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது பேகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே பேக்கை கொடுக்குறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படி ஜிம்மினை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜிகே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை தான் காமிக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஷூவை காமிச்சோன்னே ஜிகே கீழே பார்க்குறாங்க. ஃபிட் ஆகிடுச்சா, சைஸ் அவ்வளோதான் இருக்கும்னு நினச்சேன், கரெக்டாக இருக்குது போல் அப்படின்றாங்க. ஜிகே கிண்டல் பண்ணாத அப்படின்றாங்க. சரி ஓகே கிளம்ப டைம் ஆச்சு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின்னு அப்படியே ஏறி உட்காடுறாங்க. இப்போ ஜங்குக்கும் பைக் டிரைவ் பண்ணி அப்படியே காலேஜ் ஆண்டு எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே இறங்குறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருப்பார் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஜிம்மின் வர்றது ஜிகே கூட. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே இறங்கிட்டு ஜிகே பேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிகேவும் அந்த பேக்கை கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மின் பார்த்து நீ கிளாஸ் போ, எனக்கு ஒரு வேலை இருக்குது, ஸோ நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. போய்ட்டு வரல திருப்பி ஜாக்சன் இல்லை அது ஒரு பாரு, நான் அவங்க கூட போய்க்கிறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்து பாய் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் குட் மார்னிங் அப்படின்றாங்க.
ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் குட் மார்னிங்கே வந்திருக்கு அப்படின்றாங்க. சரி குட் மார்னிங் அப்படின்றாங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மி இருந்தால் அப்படி ஜேகேவை பார்த்து பை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்புகிறாங்க. இப்போ டே நின்றுட்டுருக்காரு. டே கிட்ட வந்து டே ஆங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. இப்போ டே தான் அவர் 2 கண்ணும் அப்படி கீழே உருண்டு விழுந்துட போகிறாரு. இப்போ டயாங் தான் பக்கத்தில் இருக்க ஒரு பையனை கூப்பிட்றாங்க. இங்கே வாயன் அப்படின்றாங்க. சொல்லு டயாங் அப்படின்றாங்க. ஆமாம் அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாக் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமே பாக் ஜிமின் தானே? ஏய் டயாங் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லு அது பாக் ஜிமின் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பாக் ஜிமின் தான், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிடுறாங்க. இப்போ டே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே கிட்ட வந்துட்டு டயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் நீங்கள் பாக் ஜிமினா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் நீங்களா? நான் பாக் ஜிமின் தான் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் பாக் ஜிமினா என்னோட ஜிமினா என் கூட வளர்ந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஜிமினா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவோட தலையிலே தொட்டுறாங்க. டே பைத்தியம் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அம்மா நான் இந்த உலகத்தில் தானே இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. டே நீ உலகத்தில் தான் இருக்க, கொரியாவில் தான் இருக்க, பூஷானில் தான் இருக்க, இதோ இந்த காலேஜில் தான் இருக்க, என் கண்ணு முன்னாடி தான் நிற்கிற, என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டே தான் ஆமாம் இப்போ நீ யார் கூட வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் கூடயா? ஆமாம் ஜங்குக் கூட தான் வந்தேன் அப்படின்றாங்க. இல்லை ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், எல்லாம் கம்முன்னு இருங்களேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்றாரு. என்னடா சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போ நீ ஜங்குக் கூடவா பைக்கில் வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் ஜங்குக் கூட தான் பைக்கில் வந்தேன். ஆனால் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் இது வரைக்கும் அவனோட பைக்கில் அவங்க அம்மாவை கூட ஏற்றுனது கிடையாது அப்படின்றாங்க. என்னது? நான் என்ன கூப்பிட்டு போகிறேன்னாலும் அப்படி பண்ணுவேன், யாருமே கூப்பிட்டு போனது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்திருக்க அப்படின்றாங்க. ஜிமின்டா நிஜமாவா? ப்ராமிஸா நீ தாங்க அவனோட பைக்கில் ஃபஸ்ட்டு ஏறினது அவனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்னா சி போய் சொல்லாது அப்படின்றாங்க. நான் போய் சொல்ல என்ன பண்ண போகிறேன் நிஜமா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் யாரையுமே ஏற்றாமல் என்னை மட்டும் ஏன் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் நினைக்கிறாங்க. ஆமாம் அது ஏன் ஒன்று மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அவர் அப்படியே யோசிக்கிற மாதிரி மேலே பார்த்துட்டு அப்படியே கீழே கொஞ்சம் சிரிக்கிறாங்க. இப்போ டே தான் ஏய் என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை வா போகலாம், உங்ககிட்ட நிறைய சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீ கூட நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ டீ தான் என்னடா சொல்கிற, ஜாக்சன் வந்தானா? அவன்டா பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்றாங்க. அவனுக்கு வேறு வேலையே இல்லையா, எத்தனை தடவை சொல்லி அனுப்புனாலும் அவனுக்கு புத்தி வராது போல் அப்படின்றாங்க. நல்ல வேலை நேற்று சேஃபாக போயிட்டேன் இல்லை, நான் வேறு இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் சேஃபாக போயிட்டேன், உன்னோட ஃப்ரெண்ட் ஜங்குக் தான் கூப்பிட்டு வந்து விட்டாங்க அப்படின்றாங்க. ஜங்குக்கா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து இன்னுமா கிளாஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கேட்குறாங்க. ஆமாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டீவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் குட் மார்னிங் ஜங்குக் அப்படின்றாங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்குக் நீங்கள் எனக்கு ரிப்ளை குட் மார்னிங் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்? குட் மார்னிங் சொன்னால் ரிப்ளை பண்ண தானே செய்யணும். ஆமாம் ரிப்ளை பண்ண தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் சொல்கிறாங்க. எப்படி குட் மார்னிங்காக இருக்கும், அதான் இந்த நாய் என் கூட சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து சொல்கிறாங்க. ஐயோடா இல்லைனா மட்டும் இவர் ரொம்ப அப்படியே நல்ல குட் மார்னிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ டே சொன்னே ஜிமின் தான் அப்படி தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் சிரிக்கிறாங்க, ஜிமினும் சிரிக்கிறாங்க. இப்போ என் சைடு ஜங்குக் தான் அப்படியே அவங்க 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஈவினிங் தான் 3 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஜிமின் வந்து டேவோட ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஜிகே வந்து டேவோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்காங்க. டே தான் அவங்க 2 பேரும் கூட நடுவில் போயிட்டுருக்காரு. இப்போ டே தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க. 2 பேர் ஷோல்டருமே ஹேண்டை போட்டிருக்காங்க. இப்போ டே அவங்க 3 பேரும் சிரிச்சு பேசிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து நிற்கிது, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு வந்து நிற்கிது. இப்போ டே தான் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஜிமினும் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ 3 பேருமே போ பண்ணுறாங்க அந்த சீனியருக்கு. இப்போ 3 பேருமே குட் ஈவினிங் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவை பார்த்து நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே டேவை பார்த்து
சரிடா நான் கிளம்புறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மீனை பார்க்குறாங்க. ஜிம்மீனை பார்த்து ஜிக்கி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கண்ணாலே. இப்போ ஜிம்மீன் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க டேவை. இப்போ டே தான் ஓகே ஜேகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அப்படியே கிளம்பி போயிட்டாரு. இப்போ அங்கே போய் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிட்ட கண்ணை காமிக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஓகே அப்படின்ட்டு அவர் ஹெட்டை மட்டும் நாக் பண்ணுறாங்க. இப்போ டே தான் அப்படியே அந்த சீனியர் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ ஜிம்மின் தான் சரி டயாங் நானும் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படியே நடந்து போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது டே தான் அவரோட காலர் அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போ ஜிம்மின் தான் என்ன பண்ற அப்படின்றாங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு போகிறான் அப்படின்றாங்க. தினமும் என் கூட தானே வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அது வந்து நீங்கள் ஏதோ பர்சனலாக பேசுகிறீங்க பேசுங்க அப்படின்றாங்க. ஓ பர்சனலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. ஜிம்மினை பிடிச்சி இழுத்து அவர் ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு அது எப்படி சொல்கிறது அவரோட நெக்கை வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. டீ வலிக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நான் போகிறேன் அப்படின்றாங்க. அந்த சீனியரும் அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மினை நான் போகிறேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பிடிச்சி வச்சிட்ருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே அந்த சீனியர் பார்க்குறாங்க. இல்லட்டா நான் கொஞ்சம் பர்சனலாக அப்படின்றாங்க. ஜிம்மின் சொல்லு அப்படின்றாங்க. எனக்கு தெரியாமல் ஏதாவது மறைக்கிற அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே டேவை பார்த்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. நான் என்ன மறைக்க போகிறேன், எனக்கு ஒன்றும் மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டேவும் நான் ஏதாவது உங்ககிட்ட மறைக்கிறேன்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு தெரியலனாலும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீனியர் பார்த்து புரிஞ்சுதா, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரிஞ்ச எல்லாமே எனக்கும் தெரியும். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே பர்சனல் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லுங்கள். இவனை விட்டுட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லலைன்னா ஸோ வேண்டாம், அது சொல்லாமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வா ஜிம்மின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட கையை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் டிடி அப்படின்றாங்க. இப்போ அந்த சீனியர் தான் டிடி ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. சொல்லுங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல ஜிம்மின் இருக்கட்டும் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்றாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரி சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த சீனியர் தான் ஜிம்மின் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் சீனியர் அப்படின்றாங்க. நான் ஜிம்மிக்கிட்டே சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க. சரி சொல்லுங்க அப்படின்றாங்க. ஜிம்மின் நான் உன்னோட ஃப்ரெண்ட் கிம் தையாங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன சீனியர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவும் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நான் உன் ஃப்ரெண்ட் தையாங்க லவ் பண்ணுறேன், தையாங் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்தேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டே தான் அப்படியே ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மினும் அப்படி டேவை பார்க்குறாங்க. இப்போ அந்த சீனியர் அவங்க 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா அவங்க 3 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கட்டும். வீமின் குக்கோட BLFF உனக்குள் நானே பார்ட் 2 நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். அடுத்த பார்ட் சூன் போட பார்க்குறேன். ஓகேடா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா பாய்.